வேதனை திருவேகன் இல்லம் வருவாயே, திருமாலின் தேவிகை திருவேகன் இல்லம் வருவாயே வருவாயே. வணக்கம், அனைவருக்கும் சித்திரை வருட பிறப்பு விஷுக்கனி வாழ்த்துக்கள். அம்மா, தமிழ் புத்தாண்டு நமக்கெல்லாம் தெரியும், அது என்ன விஷு? அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் நமக்கு இந்த சித்திரை 1 சித்திரை வருட பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே கேரளா பகுதியில இருக்கிற மக்களுக்கெல்லாம் இது விஷுக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தலைக்கு நேத்திக்கு இரவே என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்படி கண்ணாடி வச்சு அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி தேங்காய் வச்சு அரிசி பருப்பு மேல தேங்காய் வச்சு வெள்ளரிக்காய் மாங்காய் அப்புறம் முக்கனிகள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சிருவாங்க. காலையில நல்ல நேரமா பார்த்து சக்கரை பொங்கல் வடை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. ஆமா, நம்ம எதுக்கு இந்த பெரிய கண்ணாடி வச்சு அதுக்கு பூ வச்சு அப்புறம் அதுக்கு செயின் மாட்டி பணம் வச்சு காய் வச்சு இவ்வளவு பண்றோம் விஷுக்கு? எதுக்கு இந்த கண்ணாடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கண்ணாடிங்கிறது லக்ஷ்மியினுடைய அடையாளம். நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வர்றதா சொல்லுவாங்க. லக்ஷ்மி கடாட்சமா நம்முடைய வீடு இருக்கணும், நம்ம வீட்டுல செல்வங்கள்லாம் இரட்டிப்பா பொங்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு செயின் மாட்டி அந்த கண்ணாடி முன்னாடி அரிசி பருப்பு வச்சு அது மேல தேங்காய் வச்சு பக்கத்துல மாங்காய் வெள்ளரிக்காய் தக்காளி வச்சு முக்கனிகளை வச்சு இது அத்தனையும் கண்ணாடியில தெரியற மாதிரி வைக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற சில்லறைகள் பணங்கள் அதெல்லாம் இந்த கண்ணாடி முன்னாடி கண்ணாடியில தெரியற மாதிரி வைக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுல பணச்செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் எல்லா செல்வங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படின்னா நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வரணும், அப்பதானே மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதனால நம்ம வீட்டுக்கு வர லக்ஷ்மி நல்லபடியா வரணும், நிறைஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக, செல்வம் செழித்து வளரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கண்ணாடி முன்னாடி பணம் அதெல்லாம் வைக்கிறோம், கனிகள்லாம் வைக்கிறோம். எதுக்கு? நமக்கு உணவு பஞ்சம் வந்துடக்கூடாது, நம்ம கனிகளும் செழித்திருக்கணும், நம்ம இல்லத்துல பணமும் செழித்திருக்கணும், மகிழ்ச்சியும் செழித்திருக்கணும். அதனாலதான் நம்ம இந்த விஷு கனியை கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம இந்த விஷு சித்திரை பிறப்புக்கு என்ன ஒரு சிறப்பு? சித்திரை பிறப்பு அப்படின்னாலே சித்திரை வெயில்னாலே குத்திர வெயில் அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. சித்திரை மாதம் அப்படின்னாலே இது பூக்கள் பூக்கக்கூடிய மாதம். அப்புறம் சித்திரைக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு, இந்த சித்திரை மாசத்துலதான் கள்ளழகர் ஆத்துல இறங்குவாரு. சிலப்பதிகாரத்துக்கே பேர் போன மாசம் இந்த சித்திரை மாசம். சித்திரை மாசத்துலதான் இந்திர விழா கொண்டாடினதா இந்திர விழா எடுத்த காதை அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இருக்கு, அதுல சொல்லி இருக்கு. இப்படி சித்திரை அப்படின்னாலே சிறப்பு வாய்ந்த மாதம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதத்துல இந்த முதல் நாளை நம்ம சித்திரை வருட பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு கொண்டாடுறோம். புரிஞ்சுதா? சரி, எப்பவும் சித்திரைனாலே ஒரு கதை சொல்லுவல்ல, இப்ப சொல்லு. சொல்லிட்டா போச்சு. அதாவது நம்ம கோயிலுக்கு போனோம்னா 2 முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு போவோம். பழமும் தேங்காயும் அர்ச்சனைக்கு எடுத்துட்டு போவோம். அப்படி அர்ச்சனைக்கு எடுத்துட்டு போன பழமும் தேங்காயும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுச்சான். பழம் சொல்லிச்சா நான் தான் உலகத்திலேயே பெருசுன்னு, தேங்காய் சொல்லிச்சா இல்ல நான் தான் உலகத்திலேயே பெருசு அப்படின்னு. ஆனா அர்ச்சனைக்கு உள்ள போன உடனே தேங்காயோட தலையை 2ஆ உடைச்சிட்டாங்க, பழத்தோடு தோலை உரிச்சுட்டாங்க. ஆனா உள்ள போன கற்பூரம்னா ஜோதியோட ஜோதியா இறைவன் கிட்ட ஐக்கியமாச்சு. அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, நம்மளுடைய பக்தி எப்படி இருக்கணுமா, அந்த தேங்காய் பழம் மாதிரி உடபட்டு போகாம கற்பூரம் மாதிரி ஜோதியில ஐக்கியமாகணுமா. அதனால இந்த நல்ல சித்திரை திருநாளில் உண்மையான பக்தியோட இறைவனை வணங்குவோம். நம்மால முடிந்த அளவுக்கு இறைவனை எப்படி வணங்க முடியுமோ அப்படி வணங்குவோம். இறைவனை வணங்குவதை விட மிக முக்கியமான ஒண்ணு, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும், அவங்களோட மகிழ்ச்சியா பேசணும். அதனால உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் கிட்ட மகிழ்ச்சியா பேசுங்க, சந்தோஷமா இருங்க, நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள், நல்லதையே சிந்தியுங்கள். இந்த சித்திரை உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். அனைவருக்கும் சித்திரை திருநாள் தமிழ் வருட பிறப்பு விஷுக்கனி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.